இணைப்பில் காத்திருங்கள் கதிரவன். முதலமைச்சர் பற்றி அவதூறாக பேசிய வழக்கில் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதற்காக அழைத்து செல்லப்படுகிறார். தொடர்பான நேரலை காட்சிகளை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். காவல் கண்காணிப்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணனிடம் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் விசாரணை நடத்தி இருக்கின்றார் என்பதையும் பார்த்து வருகின்றோம். தனி அறையிலே அனிதா ராதாகிருஷ்ணனை அமர வைத்து அவரிடம் முதலமைச்சர் தொடர்பாக அவதூறாக பேசியது ஏன் என்பது தொடர்பாக கேட்டறிந்திருக்கக்கூடிய காவல்துறையினர் அடுத்த கட்டமாக அவரை நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்றிருக்கின்றார்கள். இன்று வெள்ளிக்கிழமையும் கூட சனி ஞாயிறு என்று விடுமுறை நாட்களை ஒட்டி வரக்கூடிய நாளில் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். ஏற்கனவே இன்று காலை அவரை காவல்துறையினர் அழைத்து வரும் பொழுதே தன்னுடைய காரில் தான் வருவேன் என்று அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னார். ஆனால் இதுபோன்று வழக்கில் சிக்கியிருக்கின்றீர்கள், உங்களை நாங்கள் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து செல்கின்றோம் என்று சொல்லி முன்னாள் அமைச்சரான அனிதா ராதாகிருஷ்ணனை கையை பிடித்து காவல்துறையினர் காவல்துறை வாகனத்தில் ஏற்றி சென்றிருந்தார்கள். இப்பொழுதும் கூட அதே போன்று காவல்துறை வாகனத்தில் தான் வெளியில் அழைத்து வரப்பட்டு நீதிமன்றத்திற்கு அவர் இப்போது அழைத்து செல்லப்படுகின்றார். அது மட்டுமல்லாமல் பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கு அனிதா ராதாகிருஷ்ணன் முயற்சித்தார். ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையில் தான் தன்னை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள், எம்எல்ஏ பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள் என்ற ஒரு கருத்தை இப்பொழுது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறியிருக்கின்றார். யார் வற்புறுத்தினார்கள்? காவல்துறையினர் வற்புறுத்தினார்களா அல்லது வேறு ஏதேனும் மற்ற கட்சிகளில் இருந்து அழுத்தம் வந்திருக்கின்றதா என்பது தொடர்பாக அவரால் எதுவும் சொல்ல முடியவில்லை. காவல்துறையினர் அழைத்து செல்லும் பொழுது இது போன்ற ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார். முழக்கம் எழுப்பினார் என்று சொல்லும் விதமாக அனைவருக்கும் கேட்க வேண்டும் என்று அனிதா ராதாகிருஷ்ணன் என்னை ராஜினாமா செய்யுங்கள் என்று சொல்லி வற்புறுத்தி விட்டார்கள், எப்போதும் நான் திமுகவில் தான் இருப்பேன் என்று உணர்ச்சி வசப்பட்டவராக சத்தமிட்டபடி அங்கிருந்து காவல்துறையினரால் அப்புறப்படுத்தி அழைத்து செல்லப்பட்டார் என்பதை பார்த்தோம். அனிதா ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரை 5 மணி நேரம் இப்போது அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் நான் எப்பொழுதுமே நீதிமன்றத்தில் தான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கின்றார். நாளை மாவட்ட நீதிமன்றங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதாவது மாவட்ட நீதிமன்றத்தின் மூலமாக நாளைய தினம் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். மாவட்ட நீதிமன்றங்களுக்கு நாளை வேலை நாள் தான் என்பதால் அடுத்த கட்டமாக சட்டப்பூர்வமாக அவர்கள் ஏதேனும் நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றதா என்பதும் தெரிய வரும். நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார். நாளையும் கூட நீதிமன்றங்கள் மாவட்ட நீதிமன்றங்களுக்கு வேலை நாளாக இருக்கும் என்பதால் அவர்கள் ஜாமீன் பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவார்களா என்பது உட்பட சட்டப்பூர்வ வாய்ப்புகளும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். அதே நேரம் அவரிடம் 5 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கின்றது. அந்த விசாரணையிலே என்ன மாதிரியான கேள்விகள் எல்லாம் அவரை நோக்கி எழுப்பப்பட்டிருந்தன என்பது இதுவரை வெளிவரவில்லை. காவல்துறையினர் 5 மணி நேரம் ஒரு அறையிலே அமர வைத்து அனிதா ராதாகிருஷ்ணனை விசாரித்திருக்கின்றார்கள். பல்வேறு கேள்விகளை அவரிடம் கேட்டிருக்கின்றார்கள் என்பதும் தெரிய வந்திருக்கின்றது. முதலமைச்சர் தொடர்பாக அவதூறாக பேசியதன் நோக்கம் என்ன என்று கேட்டிருக்கலாம். ஏற்கனவே நீதிமன்றம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இதுபோன்று பொது மேடையிலே ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை வசைபாடுவது சரியாக இருக்குமா என்ற ஒரு கருத்தை எல்லாம் கேட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் அனிதா ராதாகிருஷ்ணன் இப்பொழுது நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் 5 மணி நேர விசாரணை மட்டுமே நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த 5 மணி நேர விசாரணையிலே தனக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்ததாகவும் தன்னை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி இருந்ததாகவும் ஒருபோதும் தான் திமுகவை விட்டு விலகிச் செல்ல மாட்டேன் என்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் உணர்ச்சி வசப்பட்டவராக அங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் கேட்கும் விதமாக கத்தி சென்றிருக்கின்றார். எனவே அடுத்த கட்டமாக அவர் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட பிறகு எத்தனை நாள் விசாரணை காவலில் இருப்பார் என்பது உட்பட பல்வேறு சட்ட ரீதியிலான கேள்விகளும் எழும்பியிருக்கின்றன. ஏனென்றால்